ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்குரிய பலன்களை காண இருக்கின்றோம். அதற்கு முன்பு இன்றைய நாள் எப்படி இருக்கின்றது என்று பார்ப்போம். இன்று 4/10/2024 புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி குரோதி வருடம் வெள்ளிக்கிழமை. இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். இன்று வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபட வேண்டும். நவராத்திரி நேரம் எல்லாம் சேர்ந்து வருகின்றது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்க வேண்டும். சூரிய உதயம் காலை 5:58 மாலை சூரிய அஸ்தமனம் அதே 5:58 சூரிய அஸ்தமனம். இன்றைய விளக்கேற்றும் நேரம் வழக்கம் போல் மாலை 6 மணிக்குள்ளாக 5:48 விளக்கேற்ற வேண்டும். காலையிலே 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் விளக்கேற்ற வேண்டும். 5 மணிக்குள்ளாக விளக்கேற்றுவது மிகவும் நல்லது காலை நேரத்திலே. ஆகவே இதனை கடைபிடியுங்கள். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை, மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 முதல் 7 வரை. அதேபோல் இரவு 8 முதல் 9 வரை சுக்கிரகோரைகள். இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 6:48 வரை சித்திரை. அதன் பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று அதிகாலை 2:38 பின்பு வளர்பிறை துவிதியை. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். வாருங்கள் அடுத்து 12 ராசிகளுக்கான பலன்களுக்குள் செல்லலாம். எல்லோருக்கும் இன்றைய நாள் மகாலட்சுமியின் கருணையால் சிறப்பாக இருக்கட்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாயாகப்பட்டவர் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நல்லபடியாக முடியும். இல்லத்திலே விரைவிலே கெட்டு மேளம் கொட்ட இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இல்லத்திலே யாருக்கேனும் திருமணம் நிச்சயமாகும். அது விஷயமாக முயற்சியுங்கள், பலிக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பூர்வீக சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். கோர்ட்டுக்கு செல்லாமலேயே வீட்டிலே பெரியவர்களை வைத்து நல்லபடியாக பேசி முடித்து பிரித்து கொடுத்து விடுவார்கள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாள். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். கடன் பிரச்சனைகள் தீருகின்ற நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நவராத்திரி நேரம் நண்பர்களும் மற்றும் உறவினர்களும் இல்லத்திற்கு வருவார்கள். அவர்களோடு கூடி அளவலாவி அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து கொடுத்து சந்தோஷமாக இருப்பீர்கள். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். இன்று வெள்ளிக்கிழமை நவராத்திரி நேரம் 12 ராசிக்காரர்களுமே இல்லத்திலே சுமங்கலிகளை அழைத்து அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு வைத்து கொடுங்கள். உங்களால் முடிந்ததை தட்சிணை வைத்து கொடுங்கள். குழந்தைகளை அழைத்து அவர்களுக்கு கன்னியா பூஜை செய்யுங்கள். இதெல்லாம் நம்முடைய சந்ததியை காக்கின்ற அற்புதமான விஷயங்கள். அவை கிடைக்கும் போது நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நவராத்திரி நேரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். துர்கா பூஜை செய்யுங்கள், மகாலட்சுமி பூஜை செய்யுங்கள். இல்லம் சுபிக்ஷமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு மேலும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவையாக இருக்கின்ற நாள். வேலை மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே எதுவும் நீங்கள் கருத்து சொல்லாதீர்கள். சமூக ஊடகங்களிலே எதுவும் அரசியல் பற்றி பேசாதீர்கள். வீண் விவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். குலதெய்வத்தின் பெயரை சொல்லிக்கொண்டே இருங்கள். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். முடிந்தால் மௌன விரதம் இருங்கள். மௌன விரதம் இருந்து இன்றைய நாளை கடந்து செல்லலாம். அது மிகவும் நல்லது. செய்யும் செயலிலே கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது.
தொழிலில் புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு வந்து செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். எதுவென்றாலும் மௌனமாக இருங்கள். யார் எது பேசினாலும் மௌனமாக இருங்கள். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு விடுங்கள். அதை மனதுக்கோ கொண்டு செல்லாதீர்கள். அடுத்தவர்கள் நம்மை திட்டினால் அதனை நாம் மனதிற்கு கொண்டு செல்லக்கூடாது. மனதிற்கு கொண்டு சென்றால் அது நம்மை பிரச்சனையிலே தள்ளும், நமக்கு உடல் உபாதை ஏற்படும். ஆகவே இன்றைய நாள் நீங்கள் மௌனமாக கடந்து செல்லுங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற நாள். நவராத்திரி நேரம் உங்களுக்கு நல்ல செய்தி காதிலே வர இருக்கின்றது. குழந்தை பாக்கியம், சத்சந்தான பாக்கியம் என்பது ஒரு முக்கியமான பாக்கியம். ஆக அந்த சத்சந்தான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மருத்துவரிடத்திலே சென்று நல்ல ஆலோசனை பெற்று நல்ல மருந்து மாத்திரைகள் சாப்பிடுங்கள். சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்குகின்ற நாள். சிலருக்கு வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்கள் சொத்திலே இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நாள் நன்றாக இருக்கின்றது. நவராத்திரி நேரம், வெள்ளிக்கிழமை. ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மகாலட்சுமிக்கு இன்றைய தினம் தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தால் மிகவும் நல்லது. ஆகவே தாமரை மலர்களை வாங்கி அன்னைக்கு தாமரை மலர்களாலே அர்ச்சனை செய்யுங்கள். இல்லத்திலே நல்ல சுபிக்ஷம் கிடைக்கும். இல்லம் சந்தோஷமாக இருக்கும். எப்போதும் கெட்ட எதிர்மறை சக்திகள் அண்டாது. ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சித்து உங்களுடைய வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். இன்று வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. அற்புதமான நாள். நாளும் கோளும் உங்களுக்கு இந்த நவராத்திரி வேளையிலே சுபமாக இருக்கின்றது. நவராத்திரி வேளையிலே நாளும் கோளும் சுபமாக இருக்கின்றது. உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். உங்களுக்கு பிடித்த ஊருக்கு உங்களை மாற்றுவார்கள். சந்தோஷமாக செல்வீர்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்து கைக்கு வரும். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற நாள். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். இருக்கின்ற வீடு சிறியதாக இருந்தால் அதிலிருந்து பெரிய வீட்டிற்கு மாறுவீர்கள். அல்லது சொந்த வீடு வாங்குவதற்கு யோசனை செய்து அதற்கான முயற்சிகளை செய்வீர்கள். இப்போது முயற்சி செய்தால் அடுத்த நவராத்திரிக்கு நீங்கள் சொந்த வீட்டிலே இருப்பீர்கள். அதேபோல் வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் பழைய வண்டி வைத்திருந்தீர்கள் என்றால் புதிதாக வாகனம் வாங்குவீர்கள். விஜயதசமி ஆஃபர் என்ன போடுறாங்கன்னு பார்ப்போம், அதிலே வாங்கிவிடுவோம் என்று புதிதாக வண்டி வாங்குவீர்கள். பணப்பற்றாக்குறை எல்லாம் தீருகின்ற நாள். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். இல்லம் சந்தோஷமாக இருக்கும். சுபகாரியங்கள் எல்லாம் நடைபெறும். அற்புதமான நாள். மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். 12 ராசிக்காரர்களுமே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து மகாலட்சுமி அஷ்டகம் படியுங்கள். மகாலட்சுமி 108 ஸ்தோத்திரங்கள் சொல்லி 108 நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியனாகப்பட்டவர் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் சரியாகி அந்யோன்யம் ஏற்படும்.
பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு கை கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகின்ற நாள். எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளை மேலும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கு நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். மகாலட்சுமி கோவிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னி ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கின்றது. சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. உறவினர்களோடு உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். நவராத்திரி நேரம் அல்லவா? அவர்கள் என்றோ சொன்னதை இன்றைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லத்திற்கு அழைப்போம் என்று அவர்களை வீட்டுக்கு அழைப்பீர்கள். அவர்களும் மனமாச்சரியங்களை எல்லாம் விட்டு உங்கள் இல்லத்திற்கு தேடி வருவார்கள். இருவரும் பழகுவீர்கள். நல்லபடியாக சந்தோஷமாக இருப்பீர்கள். அவர்களோடு என்ன சண்டை, என்ன எடுத்துக்கொண்டு போகப் போகின்றோம் என்கின்ற மனநிலை ஏற்படும். உறவினர்களோடு நல்லபடியாக பழகுவீர்கள், கலந்து பழகுவீர்கள். அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் அற்புதமாக இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சிலருக்கு வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படுகின்ற நாள். சிலருக்கு எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. நீங்களும் மகாலட்சுமி வழிபாடு செய்து இந்த நாளை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு வைத்துக் கொடுங்கள். வெற்றிலை பாக்கு ரவிக்கு துணை வைத்துக் கொடுங்கள். நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். வெளியூர் பயணங்கள் வெற்றியை தருகின்ற நாள். நீங்கள் எந்த விஷயமாக வெளியூருக்கு சென்றாலும் அந்த விஷயம் நல்லபடியாக முடியும். வெற்றியை தருகின்ற நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். அடுத்த நவராத்திரி இல்லத்திலே குழந்தை தவழும் நிச்சயமாக. ஆகவே அற்புதமாக இருக்கின்றது நாளும் கோளும். இந்த வேளையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற அற்புதமான நாள். மகாலட்சுமி தாயாரை பணிந்து இன்றைய நாளின் வெற்றியை மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். வெளிநாடு செல்வது நீங்கள் தொழில் துறை ரீதியாகவோ படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது கலை சம்பந்தமாகவோ வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. இன்றைய நாளிலே கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே கருத்துக்கள் சொல்லக்கூடாது. சமூக ஊடகங்களிலே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றிலே எதுவும் அரசியல் ரீதியாக பதிவுகள் போடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வீண் விரயங்கள் உண்டாகலாம். வண்டி வாகனத்திலே செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். எங்கோ கவனத்தை வைத்துக்கொண்டு வண்டி ஓட்டக்கூடாது. செல்போன் பேசிக்கொண்டு வண்டி ஓட்டக்கூடாது. அவையெல்லாம் உங்களுக்கு இன்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆகவே கவனமாக இருங்கள். சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். பொருளாதாரம் நெருக்கடியாகத்தான் இருக்கின்றது. பற்றாக்குறை ஏற்படும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் கடன் வாங்கக்கூடாது. இருப்பதை வைத்து சமாளியுங்கள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிலருக்கு உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை ஏற்படும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள்.
சுப செலவுகள் உண்டாகும். ஆக இன்றைய நாளிலே நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வணங்கி இன்றைய நாளின் சிறப்புகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பொருளாதார வகையிலே நல்ல வளர்ச்சி உண்டாகின்ற நாள். காரிய தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தருகின்ற நாள். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். அது நல்ல மாற்றமாக இருக்கும். குழந்தைகளால் பெருமை சேரும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தருகின்ற நாள். வெற்றி லட்சுமி உங்களை பற்றி கொள்கின்ற நாள். நீங்கள் அவளை பற்றி கொள்ளுங்கள். மகாலட்சுமியை வழிபடுங்கள். விஜயலட்சுமியை வழிபடுங்கள். இன்றைய நாளிலே வெற்றிகளை எல்லாம் தருகின்றவள் அட்டலட்சுமிகளிலே நமக்கு வெற்றியை தருபவள் விஜயலட்சுமி. அவளை பற்றி கொள்ளுங்கள். குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கின்றது. சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற நாள். எல்லா வகையிலும் மிகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமியை வழிபட்டு மேலும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடும். கடன் தொல்லைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள் இன்றைய நாள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கின்றது. வீடு கட்ட நீங்கள் எதிர்பார்த்திருந்த தொகை கைக்கு வருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. உத்தியோக உயர்வு, உத்தியோக மாற்றம் போன்றவை ஏற்படும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே முயற்சி செய்யுங்கள், கிடைக்கும். பெருமாளுடைய அனுகிரகம் இருக்கின்றது. தாயாருடைய அனுகிரகம் இருக்கின்றது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்கி புதிய முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளுங்கள். வெற்றிகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்ப ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகின்ற நாள். திருமணம் நடந்து கடந்த சில வருடங்களாக குழந்தை இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சிலருக்கு வீடு வண்டி வகையிலே நல்ல மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள். அதன் மூலம் வெற்றி கிடைக்கும். எப்போதுமே குலதெய்வத்தை அனுதினமும் வழிபட வேண்டும். நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் குலதெய்வத்தை. குலதெய்வம் ஒன்றுதான் உடன் வருகின்ற தெய்வம். நமக்கு ஏதேனும் ஒரு இடர்பாடு என்றால் குலதெய்வம் உடனடியாக வந்து நிற்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே இன்றைய நாள் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய நாள். நவராத்திரி நல்ல நேரம். ஆகவே குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் எல்லாம் வெற்றியை தருகின்றன. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியை தரும். நவராத்திரி நேரம் விஜயதசமி அன்று பூஜை போடுங்கள். பூஜை போட்டு புதிய தொழிலை தொடங்குங்கள். வெற்றிகள் கிடைக்கும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்றன. அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை சந்தோஷத்தை தரும். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வருகின்றன. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வருகின்ற நாள். சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களை வாங்கி கொடுங்கள். இல்லத்திலே மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசிகளிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. தேவையில்லாத பயத்தை தவிர்க்க வேண்டும். பயணங்களை தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். புதிதாக பயணம் எதுவும் இன்றைய தினம் துவங்காதீர்கள். சந்திராட்டம நாளிலே பயணத்தை துவங்காதீர்கள். நெடுந்தூர பயணம் எல்லாம் இன்றைய தினம் வேண்டாம். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள்.
முக்கியமாக பயணம் செய்தே ஆக வேண்டும், முடிவெடுத்து விட்டோம் கிளம்ப வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றிவிட்டு விநாயகப் பெருமானே உடன் வருவாயாக என்று உங்களுடைய பயணங்களை தொடக்குங்கள். சந்திராஷ்டம நாளிலே பயணங்கள் செய்வது நல்லதல்ல. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். வேலை மாற்றம் ஏற்படும். உங்களுடைய வேலையிலே ஒரு மாற்றம் ஏற்படுகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு மட்டுமே மன அமைதியை தரும். கவனமாக இருக்க வேண்டும். ஸ்ரீராமனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆஞ்சநேய பெருமானை வழிபடுங்கள். சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்கள். லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். அரசியல் பதிவுகள் வேண்டாம். அரசியல் ரீதியாக யாரிடமும் எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் எதுவும் வாங்கக்கூடாது. எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய செயல்பட வேண்டிய நாள். கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகள் இன்றைய தினம் ஈடுபட வேண்டாம். ஆக சந்திராட்டமம் இருக்கின்ற காலத்தினாலே ஒரு 3 நாட்களுக்கு மௌனமாக இருங்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கு பின் எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். புதிய முயற்சிகளை அப்புறம் தொடங்குங்கள். இன்றைய நாள் புதிய முயற்சி வேண்டாம், புதிய பயணங்கள் வேண்டாம். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். நாம் இப்போது புரட்டாசி மாதத்திலே இருக்கின்றோம். புரட்டாசி மாதத்திலே மகாலய அமாவாசை வந்தது. மகாலயபட்ச காலம் வந்தது. அதிலே பித்திருக்களுக்கெல்லாம் நம் பித்திரு கடன்களை எல்லாம் செய்தோம். அமாவாசை என்று தர்ப்பணங்களை எல்லாம் கொடுத்து பித்திருக்களை, காருண்ய பித்திருக்களை சாந்தப்படுத்தினோம். அதன் மூலம் நல்லது நடக்கும் நம்முடைய எல்லோருடைய இல்லங்களிலேயும். இவையெல்லாம் மிக முக்கியமான வழிபாடுகள். நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே நீருக்கு பஞ்சபூதங்கள் எப்போதுமே முக்கியம் அல்லவா? அந்த பஞ்சபூதங்களிலே நீர் ஒரு அருமையான தெய்வம், வருண பகவான். இந்த வருண பகவானை நாம் வணங்குகின்றோம். நீர் இல்லாமல் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. நீரின்றி அமையாது உலகு என்று பாடினார் வள்ளுவர் பெருந்தகை. ஆக நீர் இல்லாமல் எதுவுமே முடியாது. உடம்பிலே கூட நமக்கு நீர் சத்து குறைந்து போனால் அதை நாம் விருத்தி செய்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்வார்கள். நீர் சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அவருக்கு. அதனால்தான் இந்த பிரச்சனைகள் வருது. அதனால் சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்டு நீர் சத்தை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் நமக்கு அறிவுரை சொல்வார்கள். ஆகவே பஞ்சபூதங்களிலே நீர் மிகவும் முக்கியமானது. அதனால்தான் நாம் நீரை ஒரு தெய்வமாக வணங்குகின்றோம். கங்கா, காவேரி, இப்படி நீருக்கெல்லாம், ஓடுகின்ற ஆறுகளுக்கெல்லாம் நாம் தேவதைகளாக கும்பிடுகின்றோம். இப்படி நாம் நீரை வணங்குகின்றோம் அல்லவா? இதிலே துலாஸ்தானம் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த துலாஸ்தானமானது, துலாஸ்தானம் என்றால் என்ன, துலாஸ்நானம் என்றால் என்ன? ஐப்பசி மாதத்துக்கு துலா மாதம் என்று பெயர். இந்த துலா மாதத்திலே நாம் நதியிலே நீராட வேண்டும். நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு அற்புதமான ஸ்நானம். ஸ்நானம் என்றால் குளிப்பது. துலா ஸ்நானத்தை நாம் செய்ய வேண்டும். புரட்டாசி மத்தியிலே இருக்கின்றோம். நவராத்திரி முடிந்து ஐப்பசி பிறக்க இருக்கின்றது. ஆகவே இப்போது நான் இதை உங்களுக்கு சொல்கின்றேன். பயணத்துக்கு ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். ஐப்பசி பிறக்கின்ற அன்று நாம் காவேரியிலே நீராடினால் அது அற்புதமான பலன்களை நமக்கு தரும். ஐப்பசி முதல் தேதியன்று காவேரி நதியிலே நீராடுவதை துலா ஸ்நானம் என்பார்கள். துலா மாதமான ஐப்பசி மாதத்திலே உலகத்திலே உள்ள 66 கோடி தீர்த்தங்களும் 14 லோகங்களிலும் உள்ள புண்ணிய தீர்த்தங்களின் தேவதைகளும் காவேரி நதியிலே சங்கமமாவதாக ஐதீகம். அதிலே நீராடுபவர்களுடைய எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறுவதுடன் அவர்களுடைய இறுதிக்காலம் யமவாதனையின்றி முக்தியும் கிட்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றது. அதனால்தான் காவேரியிலே துலா மாசத்திலே நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். துலா காவேரியின் நீர்த்திவலைகள் ஒவ்வொன்றும் புண்ணிய தீர்த்தமாகும். அதில் உள்ள மணல்கள் எல்லாம் தேவதைகள். அதனால்தான் உலகில் உள்ள புனித நதிகள் அனைத்தும் துலா மாதத்தில் காவேரியில் நீராடி மக்கள் தங்களிடம் கரைத்த பாவக்கரைகளை கழுவி புனிதமடைகின்றன. அதாவது எல்லா நதிகளும் காவேரியிடம் வருகின்றது. மக்கள் தங்களுடைய பாவங்களை கரைத்தார்கள் அல்லவா? அந்த பாவங்களை எல்லாம் காவேரி தீர்த்தத்தோடு இந்த நதிகள் கலந்து தங்களுடைய பாவத்தை தீர்த்து கொள்கின்றன. துலா மாதத்திலே காவேரியிலே நீராடுபவர்கள்
தங்களுடைய குடும்பத்தினரையும் சேர்த்து 3 கோடி உறவினர்களையும் கடை தேற்றுகின்றார்கள் என்பது ஐதீகம். மேலும் துலா மாதத்தில் காவேரியில் நீராடி முன்னோர்களுக்கு பிதுர் பூஜை செய்வது, அன்னதானம் செய்வது, ஆடை தானம் செய்வது போன்றவை பித்ருக்கள் மகிழ்ந்து நம்மை வாழ்த்துவதற்கு வழி செய்யும். அளித்தால் பித்ருக்கள் மகிழ்ந்து வாழ்த்துவார்கள். அதாவது 2 விதமான கடன்கள் சொல்லியிருக்கின்றது. அந்த கடன்கள் இருக்கக்கூடாது. அவை என்ன கடன் என்றால் பித்ரு கடன், தெய்வ கடன். பித்ரு கடன் என்பது முதல் கடன். நமக்கு இந்த உடம்பை அளித்து நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர்கள் பெற்றோர். ஆகவே பெற்றோருடைய மறைவுக்கு பிறகு பெற்றோருக்கான மாத தர்ப்பணங்களையும் வருடாவருடம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய திதி போன்றவற்றையும் சரியாக செய்ய வேண்டும். இது முதல் கடன். அடுத்ததாக தெய்வ கடன். தெய்வ கடன் கூட சற்று பொறுக்கும், ஆனால் பித்ருக்கடன் பொறுக்காது. ஆகவே பித்ருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய தர்ப்பணம் போன்றவற்றை முறையாக செய்ய வேண்டும். அவற்றை முறையாக செய்தால் தெய்வ அருள் நமக்கு எளிதாக கிடைக்கும். அழகு, ஆயுள், ஆரோக்கியம், சொல்வளம், கல்வி, வாழ்விலே சுகம் என எல்லாவற்றையும் தருவது நமக்கு பித்ருக்கடன் இல்லாமல் இருப்பது. ஆகவே துலா காவேரி மகாத்மியம் என்ன கூறுகின்றது என்றால், ஆதி இடை கடை எனும் 3 அரங்கங்களையும் தன்னகத்தே கொண்டு சதா சர்வ காலமும் பகவான் நாராயணனின் திருவடியை தழுவி வணங்கும் காவேரியின் பேரும் பெருவையும் தன்னிகரற்றது என்று சொல்கின்றது. ஆகவே இந்த சனாதன தர்மத்திலே நதிகளை வணங்குகின்றோம். வான் பொய்த்தாலும் தான் பொய்க்காத காவேரி என காவேரியின் பெருமையை பற்றி சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான காவேரியை இந்த துலா மாதத்திலே அங்கு சென்று துலா ஸ்நானம் செய்து நம்முடைய சந்ததியினருக்கு புண்ணியத்தை சேர்த்து கொள்வோம். ஐப்பசி மாதத்திலே தினமும் சூரிய உதயத்திற்கு முன் காவேரியில் நீராடி புனிதமாவதே துலா ஸ்நானம் என்ற வழிபாடாகும். ஆகவே காவேரிக்கு அருகில் இருப்பவர்கள் இதை தினமும் செய்யலாம். ஆனால் காவேரியிலிருந்து சற்று தள்ளி இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு 2 நாட்கள் முன்னதாக சென்று காவேரியிலே ஸ்நானம் செய்து அங்கு 2 நாட்கள் தங்கி காவேரிக்கு அருகிலே தங்கி இந்த 2-3 நாட்கள் காவேரியிலே ஸ்நானம் செய்து இவற்றை நாம் கடைபிடித்தால் அது எல்லா விதமான நலன்களையும் நமக்கு சேர்க்கும். பொதுவாக 2 நதிகள் கூடும் இடத்தை கூடுதுறை அல்லது சங்கமம் என்று கூறுவோம். தமிழ்நாட்டிலே பார்த்தீர்களானால் பவானி, உத்தரப்பிரதேசத்திலே அலகாபாத், கர்நாடகாவிலே திருமுக்கூடல் ஆகியவை மிகவும் சிறப்பு வாய்ந்த சங்கம இடங்களாகும். நதிகள் சங்கமிக்கின்ற இடமாகும். நதிகள் கூடும் இடத்தை கூடுதுறை அல்லது சங்கமம் என்று கூறுவோம். தமிழ்நாட்டிலே பவானி இருக்கின்றது. அதேபோல் உத்தரப்பிரதேசத்திலே அலகாபாத் அங்கே இருக்கின்றது. கர்நாடகாவிலே திருமுக்கூடல் இருக்கின்றது. இவைகளெல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த சங்கம இடங்களாகும். ஆகவே வாய்ப்பு இருப்பவர்கள் இங்கெல்லாம் சென்று இந்த துலா ஸ்நானத்தை செய்து நம்முடைய சந்ததிக்கு புண்ணியத்தை சேர்ப்போம். பிதுர்க்கடன் இன்றி தெய்வ கடாட்சம் பெற்று வாழ்க்கையிலே நல்லபடியாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.